viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் மருத்துவ குணம் நிறைந்த மணத்தக்காளி காய் யூஸ் பண்ணி மணத்தக்காளி குழம்பு பண்ண போகிறோம். மிளகு தக்காளி கீரை வாங்கும்போது அதில் இருக்கிற மிளகு தக்காளியை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். வயிற்றில் ஏற்படும் புண்களை ஆற்றும் தன்மை இந்த மிளகு தக்காளி காய்க்கு இருக்குது. சளி இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க மிளகு தக்காளி காயை சூப்பாக வச்சு குடிக்கலாம், இல்லை குழம்பா வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு மிளகு தக்காளி காயை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 150 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு 12 உரித்து எடுத்திருக்கேன். எலுமிச்சளவு புளியை ஊற போட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கிங்க. கடுகு பொரியட்டும். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மிளகு தக்காளியையும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிங்க. வதக்கும்போது மிளகு தக்காளி காய் படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கிங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போதே நமக்கு குழம்பு டேஸ்ட் அருமையாக வரும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க. காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த குழம்புல நான் பூண்டு நிறையா சேர்த்துருக்கேன். பூண்டுக்கு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிற தன்மை இருக்குது. அது மாதிரி பூண்டு இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவியாக இருக்குது. அதனால் நீங்களும் பூண்டு அதிகமாக சேருங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு. மசாலா ஜாமானோட பச்சை வாசனையும் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மிளகு தக்காளி குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.